அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் அன்பான மாணவர்களே. சயின்ஸ் பாத்வே அகாடமியால தரம் 6 தொடக்கம் 11 வரையான வகுப்புகள் சிறப்பாக நடாத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டுக்கான தரம் 11 முதலாவது வகுப்புல வந்திருக்கின்ற அனைத்து மாணவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். ரைட். அந்த வகையில் இன்றைய வகுப்பாக ஒரு அறிமுக வகுப்பாக இன்றைய வகுப்பு நடைபெறும். குறிப்பாக தரம் 11 அலகு ஒன்றான உங்களுக்கு தெரியும் இளையவியல் தொடர்பான ஒரு அலகு நாங்கள் இன்னைக்கு படிக்க போறோம். அதற்கு முன்பாக உங்களுக்கு தெரியணும், எந்த ஒரு மாணவரும் பிள்ளைகள் ஒரு 3ஆம் தவணை முடிவுற்ற நிலையில் உங்களுக்குள்ள ஒரு மனதுல நீங்க ஒரு விஷயத்தை சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். அப்படின்னு சொன்ன என்னன்னு சொன்னால், நான் 3ஆம் தவணை நான் முடிச்சு நான் ஒரு புதிய வகுப்புக்கு நான் காலடி எடுத்து வைக்கிறேன். அப்ப நான் இதற்கு முன்னுக்கு இருந்த வகுப்புல 3 தவணைகளிலும் உள்ள பாடங்களை மிகவும் சிறப்பாக நான் படித்தேனா, அங்கே குறிப்பிடப்பட்ட மிக முக்கியமான விஷயங்களை நான் மீட்டல் செய்தேனா, அதுல வினாக்கள் தந்தா என்னால செய்ய இயலுமா அப்படின்ற விஷயங்களை உங்களுக்குள்ள ஒரு சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். தரம் 11 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஓலவல் ஃபர்ஸ்ட் இயர் என்று சொல்ற தரம் 10, அதற்கு அடுத்தபடியாகத்தான் தரம் 11. ஆகவே தரம் 10 இருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் மிக தரவாக படித்து கொள்ள வேண்டும். அதனுடன் தொடர்பான வினாக்களை தெளிவாக செய்ய தெரியணும். எந்த நேரத்துல வினாவை தந்தாலும் செய்யக்கூடிய திறமையை நீங்க வளர்த்து கொள்ளணும். அப்பதான் பிள்ளைகள் தரம் 11 அதுவும் பாடத்திட்டங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதால அதை நாங்க படிக்க எங்கட மூளை பாத்தீங்கன்னு சொன்னா தரம் 10 படிச்ச பாடங்கள் அப்படி மறக்கும். எனவே பிள்ளைகள் கட்டாயம் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும், நீங்க தரம் 11 படிச்சு கொண்டு போற டைம்ல தரம் 10 நாங்க என்ன செய்யணும், மீட்டி கொண்டு வரணும். அது தொடர்பான வினாக்களை செஞ்சு கொண்டு வரணும். இப்பவே பிள்ளைகள் கட்டாயம் நீங்க பாஸ் பேப்பர்களை வாங்கி கொள்ளலாம். வாங்கி நீங்க தரம் 10 படிச்ச விஷயங்களை நீங்க மீட்டி கொண்டு வரலாம். சரியா பிள்ளைகள்? ஓகேயா? தரம் 11 நான் படிக்கிறதுக்கு மிக மிக ஆவலாக இருக்கிறேன். அதுலேயும் குறிப்பாக சோடியம் பிரான்சியம் ஆர்சனிக் நப்ராசேட்ட இந்த சயின்ஸ் பாடத்தை படிக்கிறதுல நான் மிக மிக ஆர்வமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஆட்கள் உங்களோட பேர்களை பதிவு செய்யுங்க பார்ப்போம். ரைட், ஓகே, வெரி குட் பிள்ளைகள். இந்த ஆர்வம் இறுதி வரைக்கும் இருக்கணும் பிள்ளைகள், இறுதி வரைக்கும். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எக்ஸாம்ல பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸாம் பேப்பரை கையில தரும் வரைக்கும் இந்த ஆர்வம் கட்டாயம் இருக்கணும். அப்போதுதான் நாங்க என்ன செய்யலாம், சிறந்த ஒரு அடைவுகளை நாங்க பெறலாம். ஒரு விவசாயம் என்பது உங்களுக்கு தெரியணும், ஒரு விவசாயம் என்பது கொண்டு வித்துகளை மண்ணில் நடுறது மட்டுமல்ல, அது அழகா பராமரிக்க தெரியணும், உரம் போடணும், பீடை களைகள் வாரதை கட்டுப்படுத்தணும். எல்லாம் செய்தால்தான் அந்த தாவரம் நல்லோரு அறுவடையை தரும். அதை மாதிரித்தான் கல்வியும் பிள்ளைகள். நாங்க நல்ல முறையில பராமரிச்சால், படிச்சு நிறைய பேப்பர்களை செய்து நாங்க அதை கருணையோடு, அதாவது நாங்க அதை என்ன செய்யணும், எப்போதும் உங்க கூடவே வச்சு கொண்டிருந்தால் அது உங்களுக்கு எப்போதும் எந்த நேரத்திலும் எந்த பரீட்சை வைத்தாலும் நீங்க அதிகூடிய புள்ளிகளை பெற்றுக்கொள்வீங்க. சரியா பிள்ளைகள்? ரைட், ஓகே. நாங்க தரம் 11க்கான பாடத்துக்குள்ள போவோம். அந்த அடிப்படையில உங்களுக்கு தெரியணும், முதலாவது பாடமாக உங்களுக்கு தெரியும் இளையவியல்னு ஒரு பாடம். அதுல அறிமுகத்தை கொஞ்சம் சொல்லித்தாரேன்னு பாருங்க. ரைட், ஓகே. இதுல வரைஞ்சாச்சு, நான் நீங்கள உங்களுக்கு சொல்லித்தாரேன் பிள்ளைகள். ரைட், ஓகே. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், சாதாரணமாக நாங்க ஒரு அங்கின்னு எடுப்போம். ஒரு மனிதன் எடுப்போமே, ஒரு
அங்கி, ஒரு மனிதன், இவர் ஒரு அங்கி, ரைட், இவர் ஒரு அங்கி. இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், இந்த மனிதன் ஒரு அங்கியாக இருந்தால் இந்த அங்கியை உருவாக்குகின்ற, அப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா அங்கி, இந்த அங்கியை யார் உருவாக்குவார்னு பாத்தீங்கன்னு சொன்னா அங்க தொகுதிகள் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அங்க தொகுதி, அங்க தொகுதிகள், அங்க தொகுதிகள். இந்த அங்க தொகுதிகளை யார் உருவாக்குவார்னு பாத்தீங்கன்னு சொன்னா அங்க தொகுதிகளை அங்கம், அங்கம், அங்கங்கள். இந்த அங்கங்களை யார் உருவாக்குவார்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அங்கங்களை யார் உருவாக்குவார்னு பாத்தீங்கன்னு சொன்னால் இளையம், இளையம். இந்த இளையங்களை யார் உருவாக்குவார்னு பாத்தீங்கன்னு சொன்னா களம், களம், களம். அப்ப உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஒரு அங்கீண்ட மனிதன் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற தாவரங்கள், விலங்குகள், நுண்ணங்கிகள், இந்த அங்கிகளை உருவாக்குகின்ற ஆக்க கட்டமைப்பலகு உங்களுக்கு தெரியும். அங்கிகளின் கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும் அடிப்படை அலகு களம், களம். சில நுண்ணங்கிகளை பொறுத்த வரைக்கும் தனிக்கலங்களால் ஆனது. அதாவது ஒரு களம் தான் ஒரு அங்கி. நீங்க படிச்சிருப்பீங்க. உதாரணத்துக்கு பரமேசியம், இப்படி என ஒரு தேஞ்ச செருப்பு மாதிரி இருக்கும், உங்களுக்கு தெரியும், ஏன்னா பரமேசியம். அப்ப இது ஒரு அங்கி. ஏன்? ஒரு களம் தான் ஒரு அங்கி. அப்ப பிள்ளைகள் கவனித்து கொள்ளுங்க. அப்ப உங்களுக்கு விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா பிள்ளைகள் விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், அப்ப தாவரங்கள், விலங்குகள் போன்ற பேரங்கிகள், பெரிய அங்கிகளை பொறுத்த வரைக்கும் களம், இளையம், அங்கம், அங்க தொகுதி, அங்கின்னு சொல்ற ஒரு ஒழுங்கமைப்பு மட்டத்துல காணப்படும். அந்த அடிப்படையில இந்த களம் தொடர்பாகவும் கள வளர்ச்சி தொடர்பாகவும் கள பிரிவு தொடர்பாகவும் கள வியத்தம் தொடர்பாகவும் நாங்க தரம் 10ல கிரேட் 10ல நாங்க வடிவா படிச்சிட்டோம். ஓகே, தரம் 10ல நாங்க இந்த களம் தொடர்பாகவும், களம் என்றால் என்ன, கள கொள்கைகள், கள பிரிவு, கள வளர்ச்சி எல்லாம் படிச்சுக்கிறோம். ஆகவே தரம் 11ல பிள்ளைகள், தரம் 11ல நாங்க அடுத்த கட்டமா படிக்க போறோம் இந்த இளையம் தொடர்பாக. அதன் பிற்பாடு நாங்க படிப்போம் அங்க தொகுதிகள் தொடர்பாக படிப்போம். ஆகவே மிக முக்கியம். அப்ப 11ஆம் ஆண்டுல பாத்தீங்கன்னா இதுக்கு இங்கால பக்கம் இருக்கக்கூடிய களத்துக்கு இங்கால இருக்கக்கூடிய இளையம், அங்க தொகுதி, அதே போல அங்கிக்கு அங்கால வரக்கூடிய குடித்தொகை, சாகியம், அதாவது உயிர்கோளம் ஒரு பாடம் இருக்கு. ஆகவே குறிப்பாக தரம் 11 பயாலஜி பாடங்கள் எடுத்தீங்கன்னா இளையம் தொடர்பான ஒரு பாடமும், அங்க தொகுதிகள் தொடர்பான ஒரு பாடமும், அங்கிகளுக்கு அங்கால வரக்கூடிய உயிர்கோளம் தொடர்பான ஒரு பாடமும், கிட்டத்தட்ட 3 பாடங்கள் தான் இந்த பயாலஜி தரம் 11ல இருக்கக்கூடிய பயாலஜி பிரிவுல வரக்கூடிய பாடங்கள். அந்த அடிப்படையில முதலாவது நாங்க படிக்க போறோம் அதோட இளையம், அதாவது ஒளி தொகுப்பு, அது பிரச்சனை இல்லை, ரைட். மிக முக்கியமாக நாங்க படிக்கிற விஷயம் களம் படிச்சாச்சு, இளையம், அங்க தொகுதி, உயிர்கோளம், இவ்வளவு படித்தால் இதுதான் மிக முக்கியமான ஒரு பாடமாக இருக்குது. அந்த வகையில பாத்தீங்கன்னா இளையம் என்ன பாடம், இளையம் தொடர்பான பாடத்துக்கு நாங்க வருவோம். சரியா பிள்ளைகள்? அப்ப உங்களுக்கு ஒரு பிள்ளைக்கு தெரியும் இளையம்னு சொன்னா களங்கள் சேர்ந்தது, களங்களோட கூட்டம் அப்படின்னு ஒரு அடிப்படை உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. களங்களின் கூட்டம் தொடர்பான விஷயம் உங்களுக்கு விளங்கிட்டுது, ரைட். ஓகே பிள்ளைகள், இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை நாங்க நீங்க கவனிங்க. என்ன விஷயம், ரைட். அந்த வகையில உங்களுக்கு தெரியணும், அப்ப அங்கிகளை ஆக்குற அடிப்படை அலகு களம், களங்கள் சேர்ந்தது தான் இளையம். அப்ப இளையம் தொடர்பான பாடத்துல பிள்ளைகள் முதலாவது பாடம் அலகு ஒன்று, ரைட். தாவர விலங்கு இளையங்களும் அவற்றின் தொழில்களும். அதுல மிக முக்கியமாக இந்த இளையம் தொடர்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்ப இளையம் சொன்னா என்னன்னு சொன்னால், ரைட் பிள்ளைகள், அதாவது உயிரியல் பாடங்களை பொறுத்த வரைக்கும் சில வரை விலக்கணங்கள் இருக்குது, அதை மிக தெளிவாக தெரிஞ்சிருப்பது நல்ல. அந்த வகையில இளையம் சொன்னால்
உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள். முதலாவது அடிப்படையா மிக முக்கியமான ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது பிள்ளைகள். அப்ப இளையம் சொன்னால் குறித்த தொழிலை அல்லது பல தொழில்களை, குறித்த தொழிலை அல்லது பல தொழில்களை இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா பிள்ளைகள் நாங்க படிப்போம். உதாரணமா பாத்தீங்கன்னா குருதி என்பது ஒரு இளையம் பிள்ளைகள். குருதி என்பது ஒரு இளையம். அப்ப பாருங்க, குருதியால பதார்த்தங்கள் மட்டும்தான் கடத்துமாண்டா இல்ல. நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க 9ஆம் ஆண்டுல பதார்த்தங்களை கடத்துதல். ஓகே, நுண்ணங்கியல் அழிக்கிறது, ரைட்? நுண்ணங்கியல் அழிக்கிறது. அதே போல குருதி வெளியேற்றம் நடந்த அதை கட்டுப்படுத்துறது, குருதி உறைதலை தூண்டுறது, ரைட்? பதார்த்த பரிமாற்றம், ரைட்? இப்படி எல்லா பல விஷயங்களுக்கு இந்த குருதி என்ன செய்ய உதவக்கூடியதா இருக்கு. அது மட்டும் இல்ல, தோலுக்குள்ள பாத்தீங்கன்னா குருதி வேகமாக கடத்தப்பட்டு, அதாவது வெப்ப சீராக்கத்துல உதவுமா. சூடான டைம்ல குருதி நல்லா கடத்தப்படும். அந்த டைம்ல கதிர்வீசல் மூலம் வெப்பம் இழக்கப்படுமா. அப்ப வெப்பநிலையை சீராக்குற இப்படி நிறைய தொழில்களை செய்யும். அப்ப உங்களுக்கு விளங்கணும், ஒரு தொழிலைத்தான் செய்யும் இல்ல. இளையம் குறித்த தொழிலை அல்லது பல தொழில்களை ஆற்றுவதற்காக சிரத்தலடைந்த பொதுவான உற்பத்தி தோற்றுவாயை கொண்ட அப்ப உற்பத்தி தோற்றுவாய்னு சொன்னா என்னன்னு சொன்னா, ஒரு களம் பிரிகின்ற ஒரு இடம் இருக்குதானே. நீங்க சின்ன வகுப்புல படிச்சிருப்பீங்க, களப்பிரிவு. அப்ப அந்த களம் பிரிகிற அந்த இடம் இதுதானே, அதான் உற்பத்தி புள்ளி. அந்த பிரிகிற இடத்தை சுத்தி என்ன செய்யும்னு சொன்னா களங்கள் பெருகும், களங்கள் அதிகரிக்கும், களங்கள் எண்ணிக்கை கூடும். அப்ப அந்த உற்பத்தி புள்ளியிலிருந்து உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு செவ்வன்பு மச்சை எடுத்தீங்கன்னா செவ்வன்பு மச்சையில RBC WBC களங்கள் உற்பத்தி ஆகும், ரைட்? அத மாதிரி நாங்க படிப்போம் மேலணி இளையம் ஒரு இளையம் படிப்போம் விலங்கிலயத்துல மேலணி இளையம். இப்படி அடித்தள மென்சவுல இப்படி களங்கள் அடுக்கப்படும். நாங்க படிப்போம் அடித்தள மென்சவுல களங்கள் அடுக்கப்படும். அப்ப ஒரு உற்பத்தி புள்ளியாரு அந்த அடித்தள மென்சவு, உற்பத்தி புள்ளியாரு இந்த அடித்தள மென்சவு. ஆகவே பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இவ்வாறு பொதுவான உற்பத்தி தோற்றுவாயை கொண்ட களங்களால் ஆன கூட்டம் இளையம் எனப்படும். ரைட்டா பிள்ளைகள்? அப்ப குறித்த தொழிலை அல்லது பல தொழில்களை ஆற்றுவதற்காக சிரத்தலடைந்த பொதுவான உற்பத்தி தோற்றுவாயை கொண்ட களங்களால் ஆன கூட்டம் இளையம் எனப்படும். ஆகவே பிள்ளைகள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். முதலாவது இளையம் அந்த வரைவிலக்கணம் மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும், ரைட்? அப்ப இளையம் சொன்னால் குறித்த தொழிலை அல்லது பல தொழில்களை ஆற்றுவதற்காக சிரத்தலடைந்த, 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 குறித்த தொழிலை அல்லது பல தொழில்களை ஆற்றுவதற்காக சிரத்தலடைந்த களங்களால் ஆன கூட்டம் இளையம் எனப்படும். அப்ப இளையம் என்றால் என்ன? இளையம் என்றால் என்ன அப்படின்னா நீங்க சொல்ல தெரியணும். என்றால் என்னன்னு சொன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியும். என்ன? குறித்த தொழிலை அல்லது பல தொழில்களை ஆற்றுவதற்காக சிரத்தலடைந்த களங்களால் ஆன கூட்டம் இளையம் எனப்படும். அப்ப 2வது விஷயம் நாம படிக்க போறோம் இளையத்தின் வகைகள் தொடர்பாக படிப்போம். இளையத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக 2 வகையான இளையங்களை நாங்க கதைக்கிறோம். ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னால் தாவர இளையம், 2வது பாத்தீங்கன்னா விலங்கு இளையம். தாவர இளையம் அதே போல விலங்கு இளையம் அப்படின்னு சொல்லி 2 வகையான இளையங்கள் நாங்க படிக்கிறோம். அப்ப எனக்கு
வேகமா சொல்லுங்க பார்ப்போம். அப்ப தாவர இலையம்டா என்ன? இந்த தாவர இலையம்டா என்ன எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். தாவர இலையம்டா என்ன? அப்ப யோசிப்பீங்க, எங்களுக்கு இலையம் தானே படிச்சு தந்தாங்க அல்லது படிச்சோம், தாவர இலையம்டா என்ன அப்படின்னு சொன்னா நீங்க கூட யோசிக்க தேவையில்லை பிள்ளை. தாவர இலையம்னு சொன்னா தாவரங்களில், அந்த வசனத்தை முதலா போடுங்க, தாவரங்களில் குறித்த தொழிலை அல்லது பல தொழில்களை புரிவதற்காக சிரத்தடைந்த கலங்களாலான கூட்டம் தாவர இலையம் எனப்படும். விலங்கிலையம் என்று சொன்னா விலங்குகளில் குறித்த தொழிலை அல்லது பல தொழில்களை ஆற்றுவதற்காக சிரத்தடைந்த பொதுவான உற்பத்தி தோற்றுவாயை கொண்ட கலங்களாலான கூட்டம். விளங்கிட்டா? விலங்குனாக்கள் உங்களோட பேரை டைப் பண்ணி போடுங்க. சரி, விளங்கிட்டது. தாவர இலையம் என்று சொன்னா என்ன, விலங்கிலையம் என்று சொன்னா என்ன என்றால் என்ன இந்த விஷயம் உங்களுக்கு விளங்கிட்டு. ரைட், ஓகே, பேரை போட்டுக்கொள்ளுங்க வேமா. ரைட், குறித்த தொழிலை அல்லது பல தொழில்களை ஆற்றுவதற்காக சிரத்தலடைந்த பொதுவான உற்பத்தி தோற்றுவாயை கொண்ட கலங்களால் ஆன கூட்டம். வெரி குட். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா நாங்க முதலாவது படிக்க போறோம் பிள்ளைகள், இந்த தாவர இலையம் தொடர்பாக படிக்க போறோம். இங்க தாவர இலையம் தொடர்பாக படிக்க போறோம். சரியா பிள்ளைகள்? தாவர இலையம் தொடர்பாக படிக்க போறோம். ஓகே பிள்ளைகள்? வகுப்பு நல்லா போதா பிள்ளைகள்? ரைட், சொல்ற விஷயம் விளங்குதா? சவுண்ட் ஓகேயா? கிளியரா இருக்குதா? ரைட், ஓகே. என்ன? ரைட், ஓகே. இப்ப நாங்க பார்ப்போம் தாவர இலையம். தாவர இலையம், தாவர இலையம். அந்த அடிப்படையில பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், தாவர இலையத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் மிக முக்கியமாக நாங்க 2 வகையாக பிரிக்கலாம். என்ன அடிப்படையில பிரிக்கலாம்னு சொன்னா, களம் பிரிகிற அடிப்படையில, பிரியும் இயல்பு அடிப்படையில, அதாவது களங்கள் பிரிகிற இயல்பு அடிப்படையில. அப்ப களங்கள் பிரிகிற இயல்பு அடிப்படையில நாங்க தாவர இலையத்தை 2ஆ பிரிப்போம். ஒன்று பிரி இலையம் அப்படின்னு பிரிப்போம், பிரி இலையம். 2வது நிலை இலையம் அப்படின்னு நாங்க பிரிப்போம். என்ன? பிரி இலையம், நிலை இலையம்னு சொல்லி 2 வகையாக நாங்க பிரிப்போம். தாவர இலையத்தை பிரியும் இயல்பு அடிப்படையில, என்ன இயல்பு அடிப்படையில? பிரியும் ஆற்றல், பிரியும் இயல்பு அடிப்படையில, பிரியும் இயல்பு அடிப்படையில 2ஆ பிரிக்கலாம். ஒன்று பிரி இலையம், 2வது நிலை இலையம் சொல்லி பிரிக்கலாம். ரைட், அந்த அடிப்படையில பிள்ளைகள் உங்களுக்கு மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்கும், இந்த பிரி இலையம் அப்படின்னா என்ன அப்படின்னா பிரியக்கூடிய கலங்களால் ஆன இலையம். அதாவது இலையம்னா என்ன? கலங்களின் கூட்டம். அப்ப பிரி இலையம் சொன்னா பிரியக்கூடிய கலங்களால் ஆன இலையம். பிரியக்கூடிய கலங்கள் பிரியோனும். என்ன பிரிவுக்கு உட்படணும்? உங்களுக்கு தெரியணும், இலையுறு பிரிவுக்கு உட்படணும். என்ன பிரிவோ? இலையுறு பிரிவுக்கு உட்படணும். இலையுறு பிரிவுக்கு உட்பட்டு தான் களம் பிரியும். உங்களுக்கு தெரியும், புணரிக்கலங்கள், புணரிக்கலங்கள் சொன்னால் அதாவது மகரந்த கூட்டிலிருந்து மகரந்த மணி உருவாக்கம், சூலகத்திலிருந்து முட்டைக்களம் உருவாக்கம், விதையிலிருந்து விந்து உருவாக்கம், அதே போல சூலகத்திலிருந்து சூழ் உருவாக்கம். இப்படி 4 கட்டங்கள்ல இதை நாங்க சொல்றது புணரியாக்கம். இந்த புணரியாக்கம் சந்தர்ப்பத்துல தான் பிள்ளைகள் ஒட்டுக்கட் பிரிவுன்ற ஒரு பிரிவு நடக்கும். இருமடிய கலங்கள் ஒரு மடியமாக மாறும். ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இலையுறு பிரிவுன்னு சொன்னா என்னன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், இலையுறு பிரிவுன்னு சொன்னா ரைட், இருமடிய களம் இருமடியமாகத்தான் பிரியும், அல்லது ஒரு மடிய களம் ஒரு மடியமாகத்தான் பிரியும். நிறமூர்த்த எண்ணிக்கையில மாற்றம் இல்லாம களம் பிரியும். அத மாதிரி களங்கள் இலையுறு பிரிவுக்கு உட்பட்டு களங்கள் என்ன செய்யும் சொன்னா இலையுறு பிரிவுக்கு உட்பட்டு என்ன உருவாக்கப்படுற களப்பிரிவுக்கு உட்பட்டு உருவாக்கப்படுற இலையம்தான் பிரி இலையமாக இருக்கும். அப்ப எங்கெல்லாம் இந்த பிரி இலையம் காணப்படும் சொன்னா ஒரு தாவரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சில இடங்கள்ல பிரி இலையங்கள் காணப்படும். அப்ப யாரு நிலை இலையம்? அவங்க பிரியக்கூடிய ஆற்றல் இல்ல, அவங்க நிலையாக இருக்கக்கூடிய ஆட்கள். அவங்க பிரிய மாட்டாங்க, நிலையாக இருக்கக்கூடிய ஆட்கள். சொல்லுவாங்க நிலையாக இருக்கும், அது அந்த தாவரத்துல நிலையாக இருக்கும், அது வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு இருக்கும். களம் பிரியாது, களப்பிரிவு நடக்காது, கள வளர்ச்சி நடக்கும்.
ஆகவே இது பெரிதாக வளர்ந்து கொண்டு இருக்கு. நாங்க படிப்போம் நிலை இலையத்துல எளிய நிலை இலையம், சிக்கலான நிலை இலையம் அப்படின்னு இலையங்கள் இருக்குது. நாங்க அழகா படிப்போம். இப்ப நாங்க பார்ப்போம் இந்த பிரி இலையம் தொடர்பாக பார்ப்போம். அப்ப என்ன செய்யும்? இலையுறு பிரிவுக்கு உட்படக்கூடியது. இலையுறு பிரிவடைஞ்சு என்ன செய்யும் சொன்னால், இலையுறு பிரிவடைஞ்சு கலங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும். ஆகவே கலங்களோட கூட்டத்தை நாங்க இலையம் சொல்லுவோம். அப்ப பிரி இலையம் எனப்படுவது இலையுறு பிரிவுக்குட்பட்டு இலையுறு பிரிவுக்கு உட்படக்கூடியது. ரைட். இப்ப இந்த பிரி இலையத்துக்குள்ள காணப்படுற கலங்கள் மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். பிரி இலைய கலங்கள் கவனித்துக் கொள்ளுங்க. பிரி இலைய கலங்கள், பிரி இளைய கலங்களை பொறுத்த வரைக்கும், பிரி இளைய கலங்களை பொறுத்த வரைக்கும் சில சிறப்பியல்புகள் இருக்கு. பிரி இளைய கலங்களுக்கு சில சிறப்பியல்புகள் இருக்கு. அப்படின்னு சொன்னா இவர் பிரியக்கூடிய ஆள் தானே. அப்ப பிரிகிற ஆளுக்கு உணவு சேமிக்கக்கூடிய தன்மை குறைவா இருக்கும். அப்ப அதாவது சில மிக முக்கியமான கூறுகள் அங்க இருக்காது, சில முக்கியமான கூறுகள் இருக்காது. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா பிரியிலே கலங்கள் தாவர களம், ஆனா பிரியிலே களம். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா இவை மிக சிறிய உயிர்ப்பான கலங்களால் ஆனது. அதாவது பிரியிலே கலங்களை பொறுத்த வரைக்கும் அளவில் சிறிய உயிருள்ள கலங்களால் ஆனது. தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். அளவில் சிறிய உயிருள்ள களம், உயிருள்ள கலங்களால் ஆனது. அளவுல சிறிய உயிருள்ள கலங்களால் ஆனது. ரைட். பிரியிலே கலங்கள இயல்புகளை பார்த்தீங்கன்னு சொன்னா அளவில் சிறிய உயிருள்ள கலங்கள். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க சில முக்கியமாக இங்க சக்தி உற்பத்தி இருக்குது, சக்தி தேவை இருக்குது. ஏன்? களம் பிரியோடும், அதாவது களம் பிரியறதுக்கு சக்தி தேவை. அதிக இலைமணிகளை கொண்டது, அதிக இலைமணிகள் காணப்படும். ஏன்? சக்திக்கு தேவை இலைமணிகள். நான் சொல்லிட்ட பிள்ளைகள். ரைட். அதாவது களம் தொடர்பாக நாங்க சின்ன வகுப்புல படிச்சாச்சு. களம் தொடர்பாக சின்ன வகுப்புல தரம் 10 நாங்க அழகா படிச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில களங்கள்ல இலைமணிகள் இருக்கும். அதிக இலைமணிகள் இருந்தால் களம் பிரிகிறதுக்கு தேவையான சக்தி கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா முனைப்பான கரு காணப்படும். கள தொழிற்பாடுகளை கட்டுப்படுத்துற கரு காணப்படும். முனைப்பான கரு காணப்படும். மிக முனைப்பான கரு காணப்படக்கூடியதாக இருக்கும். ஆகவே அளவில் சிறிய உயிருள்ள கலங்களால் ஆனது, அதிக இலைமணிகள் காணப்படும், முனைப்பான கருவை கொண்டதாக இருக்கும். அப்ப யாரெல்லாம் இருக்காது அப்படின்னு பார்த்தா தெளிவான களத்திடைவெளி இல்ல, தெளிவான களத்திடைவெளி இல்ல, களத்திடைவெளி இல்லை, களத்திடைவெளி இல்லை. அதே போல பச்சை உருமணி இல்ல. ஏன்? பச்சைய உருமணிகள் இல்ல, பச்சை உருமணிகள் இல்ல. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய பெரிய புன்வெட்டிடங்கள் கிடையாது, சிறிய போலி புன்வெட்டிடங்கள் காணப்படும். ரைட். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா தெளிவான களத்திடைவெளி இல்ல, பச்சை உருமணி இல்ல, பெரிய புன்வெட்டிடங்கள் இல்லை, பெரிய புன்வெட்டிடங்கள் இல்லை, பெரிய புன்வெட்டிடம் இல்லை. ஏன்? அங்க உணவு உற்பத்தியோ அல்லது நீர் அகத்துறிஞ்சிடுதோ அந்த வேலைகள் இருக்காது. பெரிய புன்வெட்டிடம் இல்ல, சில போலி புன்வெட்டிடங்கள் காணப்படும். பிள்ளைகள், இந்த பயாலஜி பாடங்களை பாத்தீங்கன்னா சில பாடமாக்குற சில நுட்பங்கள் இருக்கு. பிள்ளைகள் எழுதி 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 பாடமாக்கலாம், சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி எழுதி பாடமாக்கலாம், அல்லது இந்த சொல்லி பக்கத்துல என்ன செய்யறோம் அல்லது சுவர் என்ன சரி இருந்தா அதுக்கு சொல்லி விளங்கப்படுத்தி பாடமாக்கி கொள்ளலாம், ஏதோ ஒரு முறையில பாடமாக்கி கொள்ளணும். ஆகவே பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப உங்களுக்கு விளங்கணும், பிரி இளைய களங்களை பொறுத்த வரைக்கும், பிரி இளையத்தை உருவாக்குற களங்களை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான இயல்புகளை கொண்டது. அதுல ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னா ரைட், உயிருள்ள மிக சிறிய களங்களால் ஆனது. இரண்டாவது, முனைப்பான கரு காணப்படும், கள தொழிற்பாடுகளை கட்டுப்படுத்துற கரு காணப்படும். இலைமணிகள், பெரும்பாலான இலைமணிகள் காணப்படும், அதிகளவான இலைமணிகள் காணப்படும், சக்தி தேவை. அப்ப களத்திடைவெளிகள் இல்ல, பச்சை உருமணிகள் இல்ல, அதே போல பெரிய புன்வெட்டிடங்கள் இல்ல. ஆகவே போலி புன்வெட்டிடங்கள் காணப்படும். 6 பாயிண்ட் சொல்லி தந்திக்கிறேன். அந்த பாயிண்ட்ஸையும் நீங்க நம்பர் பண்ணி கொள்ளலாம், லேஸ் உங்களுக்கு. அப்ப பிரியிலே களங்கள் 6 இயல்புகளை கொண்டது இந்த விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப முதலாவது நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன்,
இளையம்டா என்னன்னு சொல்லித்தது. அதை நோட் பண்ணிட்டீங்களா பிள்ளைகள்? கொப்பில நோட் பண்ணாக்கள். இளையம் என்பது குறித்த தொழிலை அல்லது பல தொழில்களை ஆற்றுவதற்காக சிரத்தலடைந்த பொதுவான உற்பத்தி தோற்றுவாயை கொண்ட கலங்களால் ஆன கூட்டம். நோட் பண்ணாக்கள். ரைட். அடுத்தது போட்டுக்கொள்ளுங்கோ. தாவர அதாவது இளையங்கள் இரு வகைப்படும். வெரி குட் தாவி, வெரி குட். இரு வகைப்படும். ஒன்று தாவர இளையம், விலங்கிளையம். தாவர இளையம், விலங்கிளையம். தாவர இளையம், விலங்கிளையம். ஆகவே தாவர இளையத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான பிரியும் ஆற்றல், பிரியும் இயல்பு அடிப்படையில கலங்கள் பிரியும் இயல்பு அடிப்படையில பிரியிலையம் நிலையிலையம்னு சொல்லி நாங்க இரண்டு வகையாக பிரிக்கலாம். பிரியிலையம் நிலையிலையம்னு சொல்லி இரண்டு வகையாக பிரிக்கலாம். அந்த அடிப்படையில பிரியிலையங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு குடும்பம் இருந்தாலும் அப்படித்தான். ஒரு குடும்பத்துல எல்லாருமே உங்க கூடவே இருப்பாங்கன்னு இல்லை, நிலையா இருப்பாங்கன்னு இல்லை, பிரியணும். சிலர் பிரிவாங்க. அத மாதிரித்தான் தாவரத்தை எடுத்தீங்கன்னா பிரியும். ஆனால் மனிதர்களோட ஒப்பிடும்போது தாவரங்கள் எடுத்தீங்கன்னா பிரிகிறதால எங்களுக்கு நிறைய நன்மை. பிரிஞ்சாத்தான் அந்த தாவரங்களுக்கு நிறைய தொழில்கள் செய்ய இயலும், வளர்ச்சி அடைய இயலும். நாங்க படிப்போம், வளர்ச்சி அடைய இயலும். சரியா? ரைட். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னால் பிரியிலைய கலங்களை பொறுத்த வரைக்கும் அளவில் சிறிய உயிருள்ள கலங்களால் ஆனது, சிறிய உயிருள்ள கலங்களால் ஆனது. அதிக என பெரும்பாலான இலைமணிகள் காணப்படும். முனைப்பான கரு கொண்டதாக இருக்கும். அவ்வளவுதான் இருக்கக்கூடிய விஷயங்கள். மிச்சம் மூன்றும் இல்லை. யாரு? தெளிவான களத்திடைவெளி இல்லை, அதே மாதிரி பச்சை உருமணி இல்லை, அதே மாதிரி பெரிய புன்வட்டிடங்கள் என்பவை காணப்பட மாட்டாது. இவ்வளவு ஓகே. நாங்கள் உங்களோட பேரை டைப் பண்ணி போடுங்க. இப்ப நான் சொன்ன விஷயம் இவ்வளவு ஓகே அப்படின்னு சொல்றார்கள். ரைட் பிள்ளைகள், உங்களுக்கு எத்தனை முறை கேட்டாலும் இதுல இயல்புகள் சொல்ல தெரியும். அதுதான் கற்றல், படிப்பு என்பது உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி தந்தா பிள்ளைகள், அது நீங்க எந்த இடத்துலயா இருந்தாலும் சொல்ற மாதிரி உங்களோட டேலண்ட் இருக்கணும். சரியா பிள்ளைகள்? ரைட். உங்களோட முயற்சி தான் உங்களோட டேலண்ட். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. எவ்வளவுக்கு நீங்க முயற்சி செய்றீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு ஞாபகத்துல நிற்கும். சரியா பிள்ளைகள்? யாரும் உங்களுக்கு கரைச்சி ஊத்த இயலாது. நீங்க தான் இதை என்ன செய்யணும். நாங்க உங்களுக்கு பாடமாக்குற அந்த படிக்கிற சில நுட்பங்களை சொல்லி தருவோம். இப்படித்தான் இது ஒழுங்கு, இப்படித்தான் போகுது இந்த பாடம் எல்லாம் உங்களுக்கு சொல்லி தரலாம். அதை ஞாபகத்துல வச்சிருப்பது அது உங்களோட கடமையாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? பிறகு அதுக்கு வருமா, இதுக்கு வருமா, அந்த இயல்பு வருமா, இந்த இயல்பு வருமா, இப்படி எல்லாம் நீங்க யோசிக்க கூடாது. ரைட். தெளிவா யோசிங்க. பிரியிலைய கலங்கள். ரைட். அதாவது உயிருள்ள சிறிய கலங்களால் ஆனது. முனைப்பான கரு காணப்படும். பெரும்பாலான அதிகளவான எண்ணிக்கையான இலைமணிகளை கொண்டது. ரைட். அதே போல தெளிவான களத்திடைவெளி இல்லை, அதே மாதிரி பச்சை ஒரு மணிகள் இல்லை, பெரிய புன்வட்டிடங்கள் இல்லை, சில போலி புன்வட்டிடங்கள் காணப்படலாம். இவ்வளவு விஷயங்களும் தெரிஞ்சிருக்கும். இப்ப நாங்க இந்த பிரியிலையம் பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையிலேயே இலையுறு பிரிவுக்கு உட்படக்கூடிய கலங்களால் ஆன இலையங்கள். மிக முக்கியமாக 3 வகையான பிரியிலைய கலங்கள் காணப்படுது. மிக முக்கியமாக 3 வகையான பிரியிலைய கலங்கள் காணப்படுது. பிள்ளைகள் தெரிஞ்சிருக்கணும். 3 வகையான பிரியிலைய கலங்கள் காணப்படுது. அப்ப பிரியிலையங்கள் மிக முக்கியமாக 3 வகை இருக்கு. 3 வகை. அதுல ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்க இப்படியும் பிரிக்கலாம். ரைட். ஓகே. நான் இலக்கு இப்படி போறேன். உச்சி பிரியிலையம். ரைட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதாவது இடை புகுந்த பிரியிலையம். மூன்றாவது பாத்தீங்கன்னா பக்க பிரியிலையம். ரைட். பக்க பிரியிலையம். இவ்வாறு 3 வகையான பிரியிலையங்கள் காணப்படும். ஒன்று உச்சி பிரியிலையம், பக்க பிரியிலையம், இடை புகுந்த பிரியிலையம், பக்க பிரியிலையம். உச்சி பிரியிலையம். அப்ப உச்சி என்பது உங்களுக்கு தெரியணும். ஒரு தாவரத்துல பாருங்க, ஒரு தாவரத்தை எடுத்தீங்கன்னா பிள்ளைகள் உச்சி பகுதிகளில் பிரியக்கூடிய
இளம் நிறத்தாலான, அதாவது லைட் கலர்ல இளம் நிறத்தாலான பிரியக்கூடிய கலங்கள் காணப்படும். ஆனா ஒரு தாவரத்தை எடுத்தீங்கன்னா அடிப்பகுதியில பாத்தீங்கன்னா, அதாவது அடிப்பகுதினா தண்டு பகுதிகள்ல கூடுதலாக அதாவது நிலையான இலையங்கள் காணப்படும். நிலையான இலையம் சொன்னா கடும் நிறத்தாலான கலங்கள் காணப்படும். மேல இளம் நிறம், கடும் நிறத்தால் காணப்படும். ஆகவே உச்சி பிரியிலம் சொன்னா உச்சி பகுதிகள்ல காணப்படுற இலையங்கள். உதாரணமா பாத்தீங்கன்னா இங்க மேல ஒரு தாவரத்தின் மேல உச்சி பகுதி, இதை நாங்க சொல்றது அங்குர நுனி. ஆகவே அங்குர நுனி என்பது ஒரு உச்சியாக இருக்கு. அந்த தாவரத்தின் கீழே இருக்கிற உச்சி, கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா என்ன உங்களுக்கு தெரியும், வேர் நுனியாக இருக்கும். வேர் நுனி ஏன் தாவரத்துல மேல அங்குர நுனி வளர்ந்து கொண்டு, தாவரத்துல அங்குர நுனி வளர்ந்து கொண்டு நீங்க படிச்சிருப்பீங்க பிள்ளைகள், 9ஆம் ஆண்டுல படிச்சிருப்பீங்க. ஒட்சின் அப்படின்னு சொல்ற ஒரு வளர்ச்சி பதார்த்தம் தொடர்பாக படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒட்சின், ஜிபரலின், என்ன சைட்டோகைனின் அப்படின்னு சொல்ற வளர்ச்சி பதார்த்தங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஒட்சினை பொறுத்த வரைக்கும் இந்த உச்சி பகுதிகளில் காணப்படும். ஒட்சின் இந்த உச்சி பகுதிகளில் காணப்படும், உங்களுக்கு தெரியும். அப்ப சூரிய ஒளி வந்து பட்டா, இங்கால சூரிய ஒளி பட்டா பிள்ளைகள் இந்த ஒட்சின் என்ன செய்யும் அவங்களுக்கு தெரியணும். ஒட்சின் எல்லாம் சூரிய ஒளிக்கு எதிர் திசையில வந்து நிற்கும். இந்த ஒட்சின் என்ன செய்யும் சொன்னா களம் என்ன செய்யும் உங்களுக்கு தெரியும், நீட்சி அது அடையும். அப்ப இவர் நீட்சி அடையும் போது அந்த தாவரம் சூரிய ஒளியை நோக்கி இப்படி திரும்பும். பிறகு அந்த சூரிய ஒளி பாத்தீங்கன்னா மாலை வேலையான இங்கால எதிர் திசைக்கு வரும், திரும்ப இந்த திசையில திரும்பும். இவ்வாறு ஒரு தாவரம் இங்கால நீட்சி அடையும் போது அந்த தாவரங்கள் மேல் நோக்கி என்ன செய்யுது, அதாவது நல்லாவே என்ன செய்யும், மேல் நோக்கி அந்த தாவரங்கள் வளரக்கூடியதாக இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னா அப்ப தாவரங்கள வளர்ச்சிக்கு இந்த வளர்ச்சி பதார்த்தங்களும் காரணமாக இருக்கிறதோட சேர்த்து இங்க காணப்படுகின்ற இந்த பிரியிலயங்கள் மிக முக்கியமா இருக்குது. இந்த பிரியிலயத்தை நாங்க சொல்லுவோம் உச்சி பிரியிலயம். அப்ப உங்களுக்கு தெரியணும் எங்க அங்குர நுனி, வேர் நுனி, அங்குர நுனி, அதே போல வேர் நுனி. அதே போல இன்னும் ஒரு இடத்துல இந்த உச்சி பிரியிலயம் காணப்படுது, அதுதான் பிள்ளைகள் கக்க அரும்புகள். சில கக்க அரும்புகள் காணப்படும். கக்க அரும்புகள் சொன்னால் சில இப்படியான ஒரு சில இடங்கள் எப்படி அரும்புகள் காணப்படும், நீங்க பார்க்கலாம். கக்க அரும்புகள் அதாவது தாவரங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா பக்கத்தால அடர்த்தியாக வளர்றதுக்கு அந்த கக்க அரும்புகள் உதவக்கூடியதாக இருக்கும். ரைட்? ஆகவே பாத்தீங்கன்னா அவ அங்குர நுனி, வேர் நுனி, கக்க அரும்புகள் போன்ற இடங்கள்ல இந்த உச்சி பிரியிலயம் காணப்படும். அப்ப பிள்ளைகள் எங்க உச்சி பிரியிலயம் காணப்படும்? உச்சி பிரியிலயம் காணப்படுற இடங்கள் என்ன? பக்கத்துல யார் சரி இருந்தா சொல்லி காட்டுங்க. பிரியிலயம் 3 வகை. ஒன்று உச்சி பிரியிலயம், பக்க பிரியிலயம், இடைபுகுந்த பிரியிலயம். உச்சி பிரியிலயத்தை பாத்தீங்கன்னு சொன்னா அங்குர நுனி, வேர் நுனி, கக்க அரும்புகள். ஆகவே இந்த உச்சி பிரியிலயத்தால தாவரங்கள் என்ன செய்ய உயரத்தில் அதிகரிக்கும். ரைட்? உயரத்தில் அதிகரிக்கும். தாவரங்களோட வளர்ச்சி அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். உச்சி பிரியிலயம் ஓகே? உச்சி பிரியிலயம் விளங்கிட்டா? அப்ப உங்களுக்கு தெரியணும் மேல அங்குர நுனி களம் பிரிஞ்சு மேல் நோக்கி வளரும் போது அப்ப கீழையும் என்ன செய்யும், வேர் நுனி பிரிஞ்சு வேர் நுனியும் கீழே வளரும். அப்ப மேலே இவர் வளரும் போது கீழே இவரும் வளரணும். அப்படி வளர இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும் தலை பெருசா இருக்கும், உடம்பு சின்னனா இருக்கும், அப்ப ஒழுங்கிருக்காது. அல்லது கீழே பிரிஞ்சால், வேர் நுனி பிரிஞ்சால் மேல பிரியாம இருந்து மேலே இல்லை. அப்ப மேல எவ்வளவு பிரியுதோ, அங்குர நுனி எவ்வளவு வளருதோ, பிரிஞ்சு அந்த வளர்ச்சி இருக்குதோ, அதே மாதிரி வேர் நுனியும் என்ன செய்யணும், பிரியணும். அப்பதான் அந்த தாவரங்கள் நிலையாக என காணப்படும். ஆகவே பாத்தீங்கன்னா அங்குர நுனி, வேர் நுனி, கக்க அரும்புகள் உச்சி பிரியிலயமாக காணப்படும். ரைட்? அடுத்தது பாத்தீங்கன்னா இடைப்புகுந்த பிரியிலயம். பாருங்க, இடைப்புகுந்த பிரியிலயம் கணுவிடைகள்ல, இந்த கணுவிடைகள்ல காணப்படும். கணுவிடைகள்ல காணப்படக்கூடியதாக இருக்கும். எங்க கணுவிடைகள்ல காணப்படக்கூடியதாக இருக்கும். கணுவிடைகளில் காணப்படும். அவ கணுவிடைகள்ல காணப்படும் சொன்னால் உங்களுக்கு தெரியும் புட்டாவர குடும்பங்கள்ல யாருல கூடுதலா இருக்கும், புட்டாவர குடும்பங்கள்ல காணப்படக்கூடியதாக இருக்கும்.
ஆகவே அதுல பாத்தீங்கன்னா கணு விடைகளுக்கான நீளத்தை என்ன செய்யலாம், கணு விடைகள நீளத்தை அதிகரிக்க செய்யறதுக்காக இடை புகுந்த பிரியிலையும் காணப்படுது. இடை புகுந்த பிரியிலையும் காணப்படுது யாருன்னு சொன்னால் கணு விடைகளில் காணப்படும். கணு விடைகளின் நீளத்தை அதிகரிக்க செய்யும். கணு விடைகளின் நீளத்தை அதிகரிக்க செய்யும் புத்தாவர குடும்பங்களில். இது எங்க கூடுதலாக காணப்படுதா, புத்தாவரங்களில் கூடுதலாக காணப்படும். சரியா பிள்ளைகள்? அப்ப இடை புகுந்த பிரியிலையும் விளையிட்டா பிள்ளைகள், இடை புகுந்த பிரியிலையும் விளையிட்டா பிள்ளைகள். இடை புகுந்த பிரியிலையும் என்று சொன்னா கணு விடைகளில் பாருங்க, கணு விடைகளில் காணப்படும். அப்ப இந்த கணு விடைகள்ல காணப்பட்டு கணு விடைகளின் நீளத்தை அதிகரிக்கும். இது புத்தாவர குடும்பங்களில் காணப்படும். ரைட். அடுத்தது பக்க பிரியம். மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்கிறோம் பக்க பிரியம். இவர் எப்படி இருப்பார்னு சொன்னா, ரைட், எப்படி இருப்பார்னு சொன்னா பக்க பிரியம் கவனிச்சு கொடுங்க பிள்ளைகள். இப்ப நான் ஒரு இருவித்திலை தாவரத்தின் ஒரு தண்டு, உதாரணமாக காசித்தும்பை தாவரம் எடுப்போம். காசித்தும்பை தாவரம், அந்த காசித்தும்பை தாவரத்துல ஒரு தண்டு நாங்க பிளேடால இப்படி சின்னதா சீவுறோம். சீவி அதுல ஒரு சின்ன துண்டோடு வரும், இப்படி ரவுண்டா வரும். ரைட், இதை நாங்க சொல்லுவோம் ஏன்னா ஒரு சின்ன தண்டு. இதை என்ன செய்வோம், நுணுக்கு காட்டில வைப்போம். அப்ப நுணுக்கு காட்டில வைத்து என்ன செய்வோம்னு சொன்னாங்க, இதான் நுணுக்கு காட்டி. அப்ப நுணுக்கு காட்டில வைத்தா இப்படி வரும். ரைட், உங்களுக்கு தெரியும் இப்படி வரும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உள்ளுக்கு இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா இந்த வரும் இப்படி வரும். இவ்வாறான ஒரு கட்டமைப்பு வரக்கூடியதா இருக்கு. பாத்துக்கொள்ளுங்களே, இவ்வாறான ஒரு கட்டமைப்பு வரக்கூடியதா இருக்கு. சரியா? ரைட். இதுல பகுதிகள், அதாவது கிட்டத்தட்ட தண்டு வேர், நீங்க தண்டலது வேர், இருவித்திலை தாவரத்தின தண்டலது வேர் எடுத்தீங்கன்னா இப்படி ஒரு கட்டமைப்பு வரும். இந்த கட்டமைப்புல பிள்ளைகள் கொஞ்சம் வடிவா வரைவோம். ரைட், இப்படி வரும். சரியா பிள்ளைகள்? ரைட். இப்ப பாத்தீங்கன்னா இதுக்குள்ள உங்களுக்கு தெரியணும் இவ்வாறு ஒரு கட்டமைப்பு நடுவுல இப்படி ஒரு கட்டமைப்பு. சரியா பிள்ளைகள்? நடுவுல இப்படி ஒரு கட்டமைப்பு. கவனிச்சு கொடுங்க பிள்ளைகள், இப்படி நடுவுல ஒரு கட்டமைப்பு. இப்ப நாங்க பார்க்கிறோம் ஒரு இருவித்திலை தாவரத்தின் வேர் அல்லது தண்டு. அப்ப வேர் அல்லது தண்டுல இந்த மேலால் இருக்கிறது நாங்க சொல்றது மேற்பட்டை. தெரிஞ்சிருக்குங்க பிள்ளைகள், தெரிஞ்சு வச்சுக்கொள்றது நல்லா. மேற்பட்டை, மேலால் இருக்கிறது நாங்க சொல்றது மேற்பட்டை. நடுவுல இருக்கக்கூடிய ஆளு நாங்க சொல்லுவோம் மைய விலையம். இதை நாங்க சொல்றது சென்டர். மைய விலையம், நடுவுல இருக்கிறது மைய விலையம். சரியா? மைய விலையம். அப்ப இதுக்கு மேலால இருக்கிற நாங்க சொல்றது உரியம். சரியா? உரியம். இதுக்குள்ளுக்குள்ள ஒரு ஆள் இருக்கிறார், இவரை நாங்க சொல்றது கால் இலையம். புரிய இலையம், கால் இலையம். அப்ப நடுவுல ரெட் கலர்ல சிவப்பு கடல் இருக்காரு, இவரை நாங்க சொல்லுவோம் இவர்தான் சிறுகட்டு மாறிலையம். அதாவது இருவித்திலை தாவரங்கள்ல துணை வளர்ச்சியில உதவும். இதை நாங்க சொல்றது சிறுகட்டு மாறிலையம் அப்படின்னு கதைப்போம். சிறுகட்டு மாறிலையம் கதைப்போம். அதாவது பிள்ளைகள், இந்த சிறுகட்டு மாறிலையம் தான் இந்த பக்க பிரியிலையமாக இருக்கும். இவர் என்ன செய்வாரு, களம் பிரிஞ்சு உரியத்தையும் காலையும் பிடிச்சு தள்ளும். அப்ப உரியத்தையும் காலையும் தள்ளி இது என்ன செய்யும், அதாவது தண்டுண்ட விட்டத்தை அதிகரிக்கும். பாருங்க, தண்டுண்ட விட்டத்தை அதிகரிக்கும். அப்ப தண்டுண்ட விட்டத்தை அதிகரிச்சா தண்டுண்ட சுற்றளவு என்ன செய்யும், அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். தண்டுண்ட சுற்றளவு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே பாத்தீங்கன்னா பக்க பிரிலியம் என்பது மாறிலையமாக இருக்கும். யாரா இருக்கும், மாறிலையமாக இருக்கும். பிள்ளைகள் சொன்ன விஷயம் விளையிட்டா ரைட். பக்க பிரிலியம் என்பது அப்ப தாவரத்தின் நாங்க நிலைக்குத்தாக பார்த்தா நாங்க இப்படி குறுக்கு வெட்டு பரப்பெல்லாம் பார்த்திருக்கிறோம். நிலைக்குத்தாக பார்த்தா அந்த ரெண்டு சைட்ல என்ன செய்யும், களம் பிரிஞ்சு என்ன செய்யும் சொன்னா தண்டுண்ட சுற்றளவை தண்டுண்ட விட்டத்தை அதிகரிக்கும். அப்ப தண்டுண்ட விட்டத்தை அதிகரிச்சு பாருங்க பிள்ளைகள், இவர் பிரிவார் பிரிஞ்சு இன்றைக்கு தண்டுண்ட விட்டத்தை கூட்டும். தண்டுண்ட விட்டத்தை அதிகரிச்சா உங்களுக்கு தெரியணும், தண்டுண்ட விட்டத்தை அதிகரிச்சால் ஆகவே தண்டின் சுற்றளவு என்ன செய்யும், அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். தண்டின் சுற்றளவை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே பக்க பிரிலியம் என்பது மாறிலியமாக இருக்கும். அப்ப பிள்ளைகள் கவனித்துக் கொள்ளுங்க பிள்ளைகள். ரைட். ஆகவே
ஒரு தாவரத்துல மிக முக்கியமாக 2 இலையங்கள் இருக்கு. என்ன இலையம்லாம் வேகமா சொல்லுவா? ஒரு போட்டோ ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. ரைட். ஒரு தாவர இலையத்துல மிக முக்கியமாக 2 இலையங்கள் இருக்கு. என்ன இலம்? ஒன்று பிரி இலையம், பிரியக்கூடிய ஆற்றல் அடிப்படையில பிரி இலையம், நிலை இலையம். பிரி இலையத்துல 3 வகையான பிரி இலையங்கள் காணப்படுது. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 3 வகையான பிரி இலையங்கள் காணப்படுது. உச்சி பிரியிலையம், இடை புகுந்த பிரியிலையம், பக்க பிரியிலையம். உச்சி பிரியிலையம் எங்க காணப்படும் சொன்னா அங்குர நுனி, வேர் நுனி, பக்க கக்க அரும்புகள் அங்க காணப்படும். அதே போல உங்களுக்கு தெரியணும், இடை புகுந்த பிரியிலையும் பாத்தீங்கன்னா கணு விடைகளில் காணப்படும். கணு விடைகள் அளவு அதிகரிக்கிறதுக்காக புத்தாவர குடும்பங்கள்ல கூடுதலா இருக்கு. அதே போல பக்க பிரியிலையம் என்பது உங்களுக்கு தெரியணும் மாறிலையமாக இருக்கும். தண்டுண்ட விட்டத்தை சுற்றளவு அதிகரிக்க செய்யறதுக்காக இருக்கும். உச்சி பிரியிலையம் என்பது தாவரங்களோட வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்காக காணப்படக்கூடியதாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? ஓகேயா? கிளியரா? விளங்கிட்டா? சொன்ன விஷயங்கள் கிளியரா? ரைட். ஆகவே அப்ப பாத்தீங்கன்னா நாங்க இன்றைய வகுப்புல தரம் 10க்கு பிற்பாடு தரம் 11ஆம் ஆண்டுல நாங்க என்னத்தை செய்யணும் அப்படின்ற விஷயத்தை நான் ஷோர்ட்டா உங்களுக்கு சொன்னேன். ரைட். அதே போல 2வது ஒரு அழகு ஒன்றுக்கான இளையம் தொடர்பான பாடத்தை நாங்க பார்த்தோம். அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னால் இளையம் என்றால் என்னன்னு பார்த்தோம். அப்ப இளையம் என்பது உங்களுக்கு தெரியணும் என்ன? குறித்த தொழிலை அல்லது பல தொழில்களை ஆற்றுவதற்காக சிரத்தலடைந்த பொதுவான உற்பத்தி தோற்றுவாயை கொண்ட கலங்களாலான கூட்டம் இளையம் எனப்படும். இளையத்துல 2 வகை, தாவர இளையம், விலங்கிலையம். தாவர இளையத்தை பொறுத்த வரைக்கும் பிரியும் ஆற்றல் அடிப்படையில பிரி இளையம், நிலை இளையம் தொடர்பாக பார்த்தோம். பிரி இளையத்தை பொறுத்த வரைக்கும் உச்சி பிரியிலையம், இடை புகுந்த பிரியிலையம், பக்க பிரியிலையம். பிரியிலைய கலங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா விசேடமாக ஒரு 6 இயல்புகளை கொண்டுள்ளது. அப்ப இன்றைய ஹோம்ஒர்க்காக இதுல நோட்ஸை நீங்க நோட் பண்றதோட பிரியிலைய கலங்களின் இயல்புகள் என்னென்ன அதுகளை எழுதி கொள்ளணும். பிரியிலைய கலங்களின் இயல்புகள். 2வது பாத்தீங்கன்னு சொன்னால் பிரியிலையத்தின் வகைகளும் அவற்றுக்கான உதாரணங்களும் அவற்றின் தொழில்களும். உச்சி பிரியிலையம் உதாரணம் தொழில், இடை புகுந்த பிரியிலையம் உதாரணம் தொழில், பக்க பிரியிலையம் உதாரணம் தொழில் என்பவற்றை நீங்க என்ன செய்யணும்? கட்டாயம் குறிச்சு கொள்ளணும். ரைட். ஓகே. நாங்க இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு எமது வகுப்புகள் ஆரம்பிக்கப்படும் 9 மணிக்கு. ரைட். நாளைக்கு 9 மணிக்கு இதுல தொடர்ச்சியாக நிலையிலையும் தொடர்பான விஷயங்களை நாங்க படிக்க போறோம். சரியா பிள்ளைகள்? ஓகே. இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்புல சந்திச்சு கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். குட் நைட் பிள்ளைகள்.